ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்யா ஈஸி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம ரொம்ப பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது இப்போ எப்படி செய்யறதுன்னு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை போட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ஓகேங்களா? எடுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது பச்சரிசி. ஓகேங்களா? 2 கப் அளவுக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கரெக்டான அளவு. போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றிட்டு அதை ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? பச்சரிசி பாசிப்பருப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுவோம். சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது அதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 விசில்ஸ் நம்ம விட்டுக்கலாம். ஓகேங்களா? 3 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணாலே ரொம்ப சூப்பராக அது வெந்துடும். ஓகேங்களா? ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறமா நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போது நல்லாவே இந்த பருப்பும் அந்த சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஓகேங்களா? சூப்பராக வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த பருப்பும் அந்த சாதத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினா தான் பொங்கல் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் நல்லா சாப்பிடுங்க, நெய் நல்லா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனதுக்கப்புறமா நான் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்லோவில் வச்சு இதை பண்ணுங்கள். இஞ்சி ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதை வறுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்லோவில் வச்சு இதை நம்ம வறுக்கணும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா நான் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெய் முந்திரி தான் பொங்கலுக்கு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெடி பண்ண இந்த பொங்கலோட நம்ம தாளிப்பு ரெடி பண்ண அந்த தாளிப்பை இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே ஆல்ரெடி பொங்கல் ரெடியான மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த தாளிப்போ இந்த பொங்கலோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா கூட நீங்கள் நெய் கூட இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கின்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது மிக்ஸ் பண்ண உடனே பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட இது. இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.